அண்ணே, நம்ம ஃபோனில் வந்து ஒரு சார்ஜ் போட்டால் சார்ஜே ஏற மாட்டேங்குது. இந்த பின் இருக்கா உங்கள்கிட்ட? இங்கே பாருங்க, அந்த பின் வந்து செட் பண்ணாலுமே பாதி தூரம் தான் போகுது, ஃபுல்லாக போக மாட்டேங்குது. இதுதான் சார்ஜும் ஏற மாட்டேங்குது. சார்ஜ் ஏற ப்ராப்ளம் தான் கொடுத்தீங்களா? இதில் வந்து சார்ஜ் ஏறலைன்னா எதனால் சார்ஜ் ஏறலன்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்னாலும் சார்ஜ் ஏறாமல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கனெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டில் வைக்கும்போதோ இல்லை பேண்ட் பாக்கெட்டோ சட்ட பாக்கெட்டில் வைக்கும்போது அதில் இருக்க டஸ்ட் என்ன ஆகணும், அந்த சார்ஜ் கனெக்ட் உள்ளார போய் நமக்கு அந்த டேமேஜ் அடைச்சிக்கும். அதனாலேயும் உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. அப்புறம் தண்ணி பட்டாலும் அதனாலேயும் சார்ஜ் ஏறாது. அதனால பல விதமான முறையில் வந்து சார்ஜ் ஏறாமல் இருக்கும். அது நம்ம என்னன்றதை நம்ம ஓனா செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எதனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அது என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ளார எதுவும் டஸ்ட் கிஸ்ட் இருக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா டஸ்ட் இருந்தாலும் நமக்கு சார்ஜ் கரெக்டாக சார்ஜும் ஏறாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கேபிள் இன்சர்ட் பண்ணோம்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகாது. அப்படியே மேலாப்பில் தான் இருக்கும், கலந்துட்டு விழுந்துடும். சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பொருளை வச்சு நம்மளே இதை சரி பண்ணலாம். ஊக்கு இருந்துச்சுன்னா அந்த ஊக்கு எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்மளே என்ன பண்ணலாம்னா பொறுமையாக எடுத்து பார்த்தோம்னா அதில் டஸ்ட் இருக்குதான் தெரிஞ்சிடும். நான் பாருங்கள், இந்த ஃபோனில் வந்து டஸ்ட்டு தான் உள்ளே உட்காந்துருக்கு. இதுக்காக நீங்கள் சர்வீஸ் மொபைல் கடைக்கு தேடி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்களே வீட்டில் உட்காந்து பண்ணலாம். அதுக்கு மீறி இதெல்லாம் எடுத்தும் உள்ளார டேமேஜ் இருக்குது, இல்லை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கடைக்கு சர்வீஸ் கடைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா இதுக்காக நீங்கள் வரணும் அவசியம் இல்லை. முதல் தடவை டஸ்ட் எடுத்துட்டோம்ங்களா, பார்த்தீங்களா இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்படினாலும் யாருக்கும் பழைய ப்ரெஷ் இருக்கும், அதை எடுத்து சும்மா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சார்ஜ் ட்ரை பண்ணி பார்க்கணும். சார்ஜ் போட்டு பார்த்தா சார்ஜ் ஏறுதான்னு. இப்போ சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா? ஃபோனு இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டர் இப்போ லூஸாக இல்லை, டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் நம்ம போடும்போது லூஸாக கலந்துச்சு, டைட்டாச்சு, சார்ஜ் ஏறுது. இது ஒரு விதமான ஒரு சர்வீஸ். நம்மளே வீட்டில் உட்காந்து இதுக்காக நீங்கள் வரணுன்றது அவசியம் இல்லை, நீங்கள் வரலாம். சார்ஜ் ஏறாத ப்ராப்ளத்தை வீட்டில் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்தோம். இது மாதிரியான வீடியோக்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை இந்த ஃபோனில் ப்ராப்ளம் ஆனதை எப்படி நம்ம செய்யலாம், வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம மொபைல் டெக் ரிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.